சின்ன பிள்ளைங்களுக்கு பாவாடை சட்டை போடுவோம்ல, அதோட சட்டையோட இதுதான் இப்போ கட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டுக்கு ஹைட்டு வந்து 19 வச்சுருக்கேன். எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு கீழேயும் மேலேயும் தைக்கிறதுக்காண்டி விட்டு 20 வச்சுருக்கேன் மொத்தம் ஹைட்டு. நெக்கோட அகலம் வந்து 2க்கும் கொஞ்சம் கம்மியாக வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஷோல்டரோட அளவு 3.5. ஆம்ஹோல் இறக்கு வந்து 5. உடம்பு சுற்றளவு மொத்தம் 8, தையலுக்கு 2. 8 + 2 10. இப்போ அப்படியே உயரத்தை ஃபுல்லாக வரைஞ்சிட்டு நெக்கோட அளவு எவ்வளோ இறக்க வேணுமோ அது வச்சுருக்கேன் நான். அதுக்கப்புறம் சட்டைக்கு வந்து கீழே வந்து ஒரு முன்னாடி கேர்வ் கொடுத்துருக்கேன். அதுக்கு வந்து ஒரு 3 இன்ச் வச்சுருக்கேன். ரொம்ப அதிகமாக வச்சோன்னா மேலே போயிடும், நல்லா இருக்காது. 3 இன்ச் 2.5 இன்ச் வச்சாலே போதும், அதுவே அழகாக இருக்கும். நமக்கு முன்னாடி என்ன டிசைன் வேணுமோ அதை வரைஞ்சி வெட்டிக்கலாம். இது ஃப்ரண்ட்டு முடிஞ்சது. இப்போ பேக்குக்கு வந்து அளவு எடுக்கும்போது நம்ம கொக்கி வைப்போம்ல, அந்த கொக்கிக்கு வந்து கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச் நம்ம தைக்கிற அளவுக்கு விட்டுட்டு, அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டோட அளவு வச்சு அப்படியே வரைஞ்சி ஆம்ஹோல் வரைஞ்சி அதே அளவு வெட்டி எடுத்துக்கலாம். பேக்கில் வந்து நம்ம கழுத்து எவ்வளோ இறக்க வேணுமோ அந்த அளவுக்கு வச்சு வரைஞ்சிக்கணும். பேக்கில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன். ஏன்னா ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம அந்த கர்வ் அப்படியே தச்சு திருப்பி போட்டு தைச்சிருவோம். திரும்ப அதை இதில் வச்சுட்டு எவ்வளோ அந்த அளவுக்கு நமக்கு வேணுமோ அந்த அளவுக்கு பேக்கில் மடித்து வச்சுக்கலாம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சு வெட்டியிருக்கேன்.
அவ்வளோதான், ஃப்ரண்ட்டு முடிஞ்சிருச்சு. பேக்கு சாரி. இப்போ வந்து கை அளவு எடுத்துக்கலாம். நான் ஒரு சின்ன குட்டி பஃப் வைக்க போகிறேன். அதுக்காண்டி அந்த மாதிரி வரைஞ்சிக்கிறேன். இது வந்து லைனிங் கிளாத்து. இது வந்து அப்படியே நான் மெயின் கிளாத்தில் போட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன்.